இதே திமுக அதிமுகலேருந்து ஒரு சிலர் இது மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா விஜய் சார் என்ன பேசியிருப்பார்? யானை பேரம், குதிரை பேரம் எல்லாமே சொல்லியிருப்பார். யானை பேரம், குதிரை பேரம், முஞ்சா இன்னைக்கு குதிரையிலே கருப்பு சொக்கா போட்டுன்னு வந்திருப்பார் சட்டமன்றத்துக்கு. விஜயபாஸ்கர் அவர்களை எதிர்த்து அங்க இவர் ஊழல் குத்கா பாஸ்கர்னு சொல்லி தாவேக்காரங்க பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு குத்காவும் சோப்பாவும் ஒன்று சேருது. இதை விடவா கேவலமான கூட்டணி மற்றவங்க அமைச்சர போறாங்க. இன்னைக்கு ராஜ்மோகன் பேசுறாரு ஸ்ரீவைகுண்டம் கேஸ் பத்தி. அவங்க இருக்கிறவங்க யாருன்னா திருப்பி கேட்டு என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு பை செயலாளர் உங்க தாவேக்க கட்சியில் இருக்கிற நிர்வாகி பெண்கிட்ட தப்பா வந்து நைட்ல போய் நடக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு அந்த கல்லாப்பட்டி கூட்டணியில இருந்தா மொத்த பெட்டியும் தூக்கி வச்சுக்கிறியா பாப்பா? நீ எவ்வளவு பெரிய பெரிய கல்லாப்பட்டி சிங்காரம். வைகோ இதுல சூப்பரா இருக்குது. எது சார் சூப்பரா இருக்குது? கமிஷன் இல்லாத ஆட்சி அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. 118 தான் ஒரு ஆட்சி கவுராம இருக்கிறதுக்கு அப்படின்னு இருந்ததா 108லேயே கவுக்காம இருக்கிறோம் பார்க்குறியா அப்படின்னு ஒரு மாடலை கண்டுபிடிச்சாரு பாருங்க. ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஒரு கண்டுபிடிப்பு. நீங்கள் என்னெல்லாம் பேர் வாங்கியிருக்கிறீங்க பாருங்க. ஆட்சிக்கு வந்து 40 நாளில் பியூரோ புல்லிங், குதிரை பேர அரசியல், சோப்பா மாடல், இதெல்லாம் என்ன பேர் இது? ஒரு முதலமைச்சர் இப்படி எல்லாமே பேர் வாங்கணும்? விஜய் சார் வந்து படத்தில் நல்லவராக இருந்தார். அந்த நல்லவர் நிஜ வாழ்க்கையில் நல்லவராக இருப்பார்ன்றது அவங்க எதிர்பார்ப்பு. ஆனால் நடக்கக்கூடிய இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது அவர்களோட எதிர்பார்ப்புக்கு மாறாக இருக்குது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். மேடம் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ விராலிமலை எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காரு. அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கும்? இப்போ தாவேக்கால இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு ஏற்கனவே 4 பேர் இணைந்திருக்காங்க. அவங்க 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பரை தொடுற வரைக்கும் எம்எல்ஏக்கள் ரெசிக்னேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும்ட்டு பலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையிலேயே அதை நோக்கி தான் தாவேக்கா போதா, இல்லை இவங்களாம் பசையுள்ள பக்கம் ஒட்டிக்கணும்னு தானாகவே போகிறாங்களா? இரண்டுமே நடக்குதுங்க. ஒன்று பசையுள்ள பக்கம் போய் ஒட்டிக்கணும்னு போகிறாங்க. அதை விட முக்கியமாக தாவேக்கா அதை வந்து ஊக்கப்படுத்துது, அது ஆதரிக்குது. இப்போது ஒரு வாதத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க. திமுக வந்து 108 சீட்டு வந்து இதே திமுக அதிமுகலேருந்து ஒரு சிலர் இது மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா விஜய் சார் என்ன பேசியிருப்பார்? விஜய் சார் என்ன சொல்லியிருப்பார்? யானை பேரம், குதிரை பேரம் எல்லாமே சொல்லியிருப்பார். யானை பேரம், குதிரை பேரம், முஞ்சா இன்னைக்கு குதிரையிலே கருப்பு சொக்கா போட்டுன்னு வந்திருப்பார் சட்டமன்றத்துக்கு. குதிரையை முனையில் இறக்கி விட்டுட்டு அப்புறமா இறங்கி குதிரை பேர அரசியல் நடக்குது. நான் இன்றைக்கி ஆக்சுவலாக எதிர்பார்த்தேன் அதிமுகவில் இருக்கிறவங்க யாருன்னா குதிரை பொம்மை அதெல்லாம் கையில் எடுத்துன்னு போவாங்க. ஏன்னா அவங்க கருப்பு பேட்ஜு கருப்பு சட்டைலாம் போட்டுருந்தாங்க. யார்? திமுகவில். இவங்க அநேகமாக குதிரை சட்டை இல்லை குதிரை மாதிரி எதனா அந்த கையில் வந்து பொம்மை கிம்மெல்லாம் எடுத்துன்னு போவாங்கன்னு நினச்சா கட்சியில் பார்த்தா அது மாதிரி எதுவும் இல்லை. துவண்டுட்டாங்களோ சார்? இல்லை, கண்டிப்பாக அதிமுக கொஞ்சம் தோந்து தான் இருக்குது. அதிமுக எடப்பாடி அவர்கள் ஊக்கமாக பேசுகிறாரு, ஆனால் மற்றவங்க கிட்ட ஒரு வேதனையும் சலிப்பும் அப்பட்டமாக தெரியல. இல்லைங்க, அந்த கட்சிக்கு நடக்கக்கூடிய அந்த தன்மைகளை பார்க்கும்போது அது இயல்பு தானே. சரிங்க, இப்போ இது வந்து இயற்கையாக நடக்குதா செயற்கையாக நடக்குதான்னு தாண்டி அந்த விஷயம் வந்து அந்த கட்சிக்கு நடக்குது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எம்எல்ஏவை வந்து தாவேக்கா வந்து வாங்கிறது, கூப்பிடுறது, சேர்த்துக்கிறது. அதாவது ராஜினாமான்ற சொல்லே வந்து, அதாவது ரெட்டையிலையில் நின்று ஜெயிச்சு ஒருத்தர் ராஜினாமா பண்ணுறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு அந்த எம்எல்ஏக்கும் அந்த ரெட்டையிலைக்கும் மவுஸ் இல்லை அப்படின்னு அதை ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இப்போது இதே ஒரு கம்யூனிஸ்டுக்காரர் ஜெயிச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. அவர் என்னை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க, என் மக்களுக்கு நான் உழைச்சி தேஞ்சாலும் பரவாயில்ல, என் உடம்புல ரத்தம் நல்லா ஓடுறவரில் நான் சுறுசுறுப்பாக இருக்கிறவரில் இந்த எம்எல்ஏ பதவி வச்சு நான் ஏதோ 4 பேருக்கு நல்லது செய்வேன் அப்படின்றது உடம்புல ஊறி இருக்கும் தோழர்களுக்கு. அதனால் அவங்கன்னா அதை செய்வாங்க. இல்லை குறைந்தபட்ச மக்கள் மீது இது வந்து என்னென்னா இவங்களுக்கு எம்எல்ஏலாம் இருந்தது பழக்கம் ஆகி போச்சு. இருந்தால் அமைச்சராக இருக்கணும், லம்பாக பார்க்கணும். அதான் ஆர்பி உதயகுமார் கேட்டார், எப்பா உன் சொத்து பற்றி என்ன, எல்லாத்தையும் விட்டு போகிறேன்றிய சொத்து பற்றியும் கணக்கு காட்டிட்டு அதே அதிமுக கட்சிக்காரங்களுக்கோ இல்லை கட்சிக்கோ திருப்பி கொடுத்துட்டு போனார். ஒரு வார்த்தை இன்னும் வரல விஜயபாஸ்கர் அவர்கள்கிட்ட. இது வந்து டைரக்டான கேள்வி. ஆர்பி உதயகுமார் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வைத்தது நேரடியான கேள்வி. நீ அரசியலுக்கு வந்து நீ எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடிப்பா உங்களோட சொத்து என்ன, உங்கள் குடும்பத்தில் என்ன வச்சுருந்தீங்க, இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ சொத்து, அது 4 பேர் வந்து அப்போது அதிமுகவில் இருந்தவர் ஊழல் பண்ணாரா, அவர் சொத்து வந்து தவறாக சேர்த்தாரா அப்படின்ற அந்த தார்மீக கேள்வி வரும். ஆனால் அந்த கோபம் வந்து அதெல்லாத்தையும் மறைக்குது. அவரோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கிறது இந்த எல்லாம் கொடுத்த கட்சியை எல்லாம் வசதி வாழ்க்கை
பெருமை, என்ன கேடு நடந்துச்சு உனக்கு, சாப்பாட்டில் என்ன போட்டு சாப்பிட்ற நீ, இப்படியெல்லாம் கேட்குறாரு. ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னொரு முன்னாள் அமைச்சரை பார்த்து, ஒரே கட்சியில் 2 பேரும் பயணம் பண்ணவங்க, அண்ணன் தம்பியாக பழகினவங்க, இப்படி கேட்குறாங்கன்னா அதுதான் அந்த அதிமுகவோட வலி. என்ன கேடு நடந்தது, என்ன பதவி சோகத்திலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கணுமா, 10 வருஷம் இருந்தியே, 5 வருஷம் அமைச்சராக இருந்தியே, அப்போல்லாம் உனக்கு பத்தலையா, மாவட்ட செயலராக இருந்தியே, அதெல்லாம் பத்தலையா, அப்போது ஒரு கட்சி தோற்று போச்சுன்னா விட்டுட்டு ஓடுறியே, நீ என்ன ஆள், நீ என்ன விதமான ஜென்மம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டான். அப்போது இதுதான் அதிமுகவோட தொண்டர்களோட வலி வேதனை. அதை ஆர்பி உதயகுமார் பிரதிபலிக்கிறார். அப்போது அந்த வலி வேதனையில் இருக்கும்போது ஒரு சட்டமன்ற தொடர் வரும்போது அவங்க ஒரு வேதனையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து பெருசாக சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்றது தெரில. எடப்பாடி பழனிசாமி வந்து எதுவும் நடக்காதது போல் ஒரு காட்சி தர முயற்சி பண்ணுறாரு. ஒரு சிரிச்ச முகமாக, இல்லை நாங்கள் நிறைய பார்த்துட்டோம், அம்மா காலத்தில் பார்த்தோம், தலைவர் காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தோம், சோதனையிலேருந்து ஏற்போம். அவர் மீதும் ஒரு சில தவறுகள் இருக்குது, அவர் மீதும் ஒரு சில அவர் வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி போக வேண்டிய ஒரு சில பக்குவம் இருக்குது, ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டியது. ஆனால் ஒரு யதார்த்தத்தை சொல்கிறார், இது அரசியலில் இது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அப்படின்றதையும் பேசுகிறாரு. அப்புறம் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லியிருக்காரு அதிமுக தொண்டர்களுக்கு. இன்றைக்கி உண்மையிலே வந்து வயிற்றில் பாலை வார்த்துருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. என்ன அப்படின்னா, மிதுன் வந்து பதவி எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது, மிதுன் நேரடி அரசியலில் ஈடுபட மாட்டார். அப்போ என்ன நேரடி அரசியல், அதாவது பதவி வராது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிமுக என்பது குடும்ப அரசியலை எதிர்த்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. அதனுடைய நோக்கமானது திமுக குடும்ப அரசியல் பண்ணும்போது அதை கேள்வி கேட்குறது. அந்த எல்லைக்கோட்டில் இல்லை அந்த விஷயத்துலேருந்து நாங்கள் தடம் புரள மாட்டோம். அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போது ஃப்யூச்சரில் என்ன ஆகும் ஏது, மேபி எடப்பாடி பழனிசாமி ரெஸ்ட் கூட எடுக்கலாம். அது வந்து எடப்பாடி பழனிசாமியோட குடும்ப சொத்து கிடையாதுல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது வந்து எல்லா தொண்டர்களும் சேர்ந்தது, பொதுமக்களோட பொது சொத்து ஒரு கட்சி என்பது. இந்த கட்சி நிர்வாகம் பண்ணுற அந்த நிர்வாக தலைமை பொறுப்பு அவரிடம் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து அவர் முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. சும்மா வந்துட்டு சொல்லுவாங்க, தோற்று போயிட்டு காழ்ப்புணர்ச்சியில் சொல்லி விடுவாங்க. இப்போ இபிஎஸ்ஸை வந்து குறைத்து மோசமாக காட்டணும், அவர் வந்து செயல்படலை அவர்னால தான் அப்படின்றது போய் மிதுன் உள்ளே வராங்க, மிதுனை வச்சு அவரை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை வந்து இன்றைக்கி கரெக்டாக பதில் கொடுத்துருக்காரு. இதில் எல்லாருமே சொல்ல காப்பாது. அவர் வந்து இன்றைக்கி தேதியில் வந்து ஒரு எதிர்கட்சியில், அதாவது கட்சியினுடைய உறுப்பினராக செயல்படும். ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக என்ன செய்யலாம், ஒரு போராட்டத்தை தலைமை தாங்கலாம், ஒரு போராட்டத்துக்கு செலவு பண்ணலாம், அதிமுக தொண்டர்களாக போய் ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது யார் வேணாலும் ஒரு கட்சியின் மீது அக்கறை இருக்கிறவங்க, ஒரு தொண்டருக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை ஒண்டி தான் இருக்குது. நீ சாதாரண ஒரு ஆள், அப்படி தான் நான் என் மகனை வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையில் அது வரவேற்கத்தக்கமான இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசியல் தெளிவை வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கும் பார்க்குற பொதுமக்களுக்கும் தெளிவுபடுத்தியிருக்காரு. உண்மையில் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதை தாண்டி அந்த 18 மணி நேரம் 18 நிமிடங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புறேன் சார், அதில் ஒரு சில கேள்விகள்லாம் நியாயமான கேள்வி. இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்களை வந்து தோச்சி வச்சுருக்காரு. என்ன சிங்கப்பெண் பட, அதுக்கே பாதுகாப்பு இருக்கணும் பொழுது, முன்னாடி இருந்த ஆட்சியை விட மோசமாக இருக்குது, அதை விட கஞ்சா போதை இன்னும் அதிகமாக போகுது, அதை விட பாலியல் சீண்டல் அதிகமாக போகுது. அப்போ கிட்டத்தட்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சீர்குலைந்து இருக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு, நாசமாக போச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ எங்கே கூர்மைப்படுத்திட்டு இன்னும் ஒரு விஷயம் சப்ஜெக்ட் அவருக்கு கூட தெரியுதுன்றத 3 விஷயத்தில் ப்ரூவ் பண்ணியிருப்பார் அந்த 18 நிமிஷத்தில். என்னென்னா, ஒரு விஷயங்க, இது அவர் சொன்னதுனால நான் இந்த கருத்தை சொல்கிறேன். ஏதோ இபிஎஸ் ப்ரெஸ் மீட்டு பேசினார், அதுக்குள்ளே வந்து பயங்கரமாக இருக்குது, அதை டீகோட் பண்ணணுன்றது நம்ம கிடையாது. விவசாயிகள் பிரச்சனையை பற்றி ஒரு 5-6 நிமிஷம் பேசுகிறாரு, அதில் சப்ஜெக்டோடு பேசுகிறார். இந்த மாதிரி ஏமாத்தாத விவசாயிகளை, இந்த மாதிரி உனக்கு புரியல, மேட்டூரில் 90 அடி தண்ணி இருந்தால் 12ஆம் தேதி திறப்போம், அப்போது அந்த 12ஆம் தேதி தண்ணி திறந்தால் இந்த தண்ணி வரும், அதை வைத்து விவசாயம் பண்ணுவாங்க, அங்கே போதிய அளவு தண்ணி இல்லை, இது போதிய அளவு தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சது ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடியே போய் கர்நாடகத்தில் பேசி, நீங்களும் காங்கிரஸ் கூட இங்கே இருக்குது, அங்கே காங்கிரஸ் இருக்குது, 2 அமைச்சர்கள் வச்சிருக்கிற காங்கிரஸில் ஊறுகாய் சாப்பிடவா அப்படின்னு அதை சொல்லலை அந்த வார்த்தையை. நானும் அதை கேட்குறேன், என்ன பண்ணுறதுக்கு, ஏன் இந்த 2 அமைச்சர்களை கூட ஒரு 2 அதிகாரிகளை போட்டு கர்நாடகாவுக்கு அனுப்பிச்சு காங்கிரஸ் கிட்ட பேசி, நீயும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க,
அவங்க கூட்டணி இருக்காங்க, பேசி கொஞ்சம் தண்ணியை தந்து விடுங்க, நான் 12ஆம் தேதி டேம் திறக்கணும், சரி 12ஆம் தேதியிலனா பரவாயில்ல, இன்னும் ஒரு 4-5 நாள் கழிச்சு திறந்துக்கிறேன், கொஞ்சம் தண்ணி விடுங்க, எனக்கு 90 அடி வந்துச்சுன்னா திறந்து விட முடியும். அப்போ எவ்வளோ டிஎம்சி இருக்கணும், எவ்வளோ தண்ணி திறக்கணும், தண்ணி வரலன்னா என்ன பண்ணணும், சரி தண்ணியே அங்கேயுமே இல்லை, அப்போது குறுவைக்கு என்ன பண்ணணும், என்ன என்ன டேமேஜ் கொடுக்கணும், எவ்வளோ பணம் தெரியுது இல்லை, அந்த 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 அதுதான் அரசியல் அனுபவம், அது தெரியுது இல்லை. உங்களுக்கு எதுவுமே தெரியலையே. எங்க இது மாதிரி முதலமைச்சர் வந்து உட்காந்து இதை க்ளீனாக இப்படி பேச சொல்லுங்கள், ஏன் தரல, என்ன ஏது அவருக்கு தெரியல. அதான் அங்கே பிரச்சனை. அதே மாதிரி வெள்ளை அறிக்கையை பற்றி சொல்கிறாரு, கடன் இருக்குன்றது தெரியும், முன்னாடியே தெரியும், உங்களுக்கும் அது தெரியும், அதையே திருப்பி சொல்கிறதுக்கும் மத்திய அரசு போய் பார்த்துட்டு வச்ச கோரிக்கைகள் பற்றி திருப்பி பேசுறது என்ன வெள்ளை அறிக்கை, இதில் ஒன்றுமே இல்லை, என்ன இந்த வெள்ளை அறிக்கை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். இப்போது அந்த வெள்ளை அறிக்கைனால எதனா ஒரு திட்டம், இல்லை வெள்ளை அறிக்கைனால எதனா ஒரு கண்டுபிடிப்பு, வெள்ளை அறிக்கைனால ஒரு ஊழல் மேலே ஒரு நடவடிக்கை எதனா இருக்கான்னா இல்லை, அதை க்ளீனாக கரெக்டாக பார்த்து கேட்குறாரு. நீ இந்த வெள்ளை அறிக்கையை குத்தி அதை வச்சு என்ன பண்ணுறது? ஸோ அப்போ வெள்ளை அறிக்கையில் ஒன்றும் இல்லை, கவர்னர் உரையில் ஒன்றும் இல்லை, சும்மா வழக்கு அதே தேஞ்சது இதுதான், இதை வச்சுக்கிட்டு இதுதான் நீங்கள் பண்ணுற அரசியலா, இதுதான் லட்சணமா? அப்போ நிர்வாகம் உங்களுக்கு தெரில, யூ ஆர் நாட் ஏபிள் டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியல, நிர்வாக சீர்கேடு போயிட்டுருக்குன்றத அவர் வந்து சுட்டி காட்டுறார். சார், அவர் பாலியல் சீண்டல் பற்றின குற்றச்சாட்டு இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாம் அதிகப்படியாக எடுக்கிறாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள 12 பாலியல் சீண்டல்கள் சென்னையில் நடக்குது, இப்படி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. திமுக ஆட்சியிலையும் சரி இப்பவும் சரி அரசாங்கம் நினைச்சா தனி மனித குற்றங்களை எப்படி தடுக்க முடியும் சார்? வேணும்னா வேல்யூ எஜுகேஷன் கொடுக்கலாம், பெண்கள் பாதுகாப்பு பற்றின விஷயங்களை எடுத்து சொல்லலாம். ஒரு சிங்கப்படையோ இல்லை வேற முன்னெடுப்புகளோ இதை தடுக்கிறதுக்கு வழி இல்லைங்கிறது ஒரு பார்வை இருக்குதானே? இல்லை, நீங்கள் வந்து ஒரு அதாவது இதுதான் ஒரு பத்திரிகையாளரோட நெறி. அதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை சம்பந்தமானவங்க இடத்துல இருந்தும் அதை பார்க்கணும். இப்போ இன்றைக்கி ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு பிரச்சனை, அப்போது ஆட்சியாளர்கள் பாவம் என்னதான் பண்ணுவாங்கன்னு அந்த நினைக்கிற அந்த தன்மையிலேருந்து நீ கேட்குறீங்க. திமுகவிற்கும் அதே பிரச்சனை இருந்தது, இவங்க பெருசாக்கிட்டாங்கன்றதும் கரெக்டு. நான் ஒரு 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 விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வரேன். சைலேந்திரபாபு கமிஷனராக இருந்தார், அப்போ இதே மாதிரி ஒரு சிறுமி பாலியல் சீண்டல் ஆச்சுன்னப்போ, அப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ ஒரு என்கவுண்டர் ஒன்று ஆச்சு. அப்போது வந்து எல்லாம் இது நியாயமா, இது தப்பு இல்லையா, இது எப்படி நீங்கள் இவர் தான் சிதைச்சார், எப்படி முடிவுக்கு வந்தீங்க, அப்படி இப்படின்னு என் போன்றவர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், மனித உரிமை பேசுபவர்கள்லாம் கேள்விகள் கேட்டாங்க. இது வந்து ஒரு மைனாரிட்டி. மெஜாரிட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டினாங்க. அதேமாதிரி ஹைதராபாத்தில் ஒரு இதே மாதிரி ஒரு குரூப் என்ன பண்ணிச்சு, ஒரு யங் லேடி, காலேஜ் பொண்ணுன்னு நினைக்கிறேன், கால்நடை மருத்துவர், ஆமாம் மருத்துவர், அவங்கள வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணி விட்டார்கள். அப்போது அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து என்கவுண்டர் பண்ணி முடித்த உடனே ஜனங்க, அதாவது அப்போவும் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, இது மாதிரி பண்ணக்கூடாது, இது வந்து ஏதோ தப்பு, இது சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கோர்ட்டுக்கெலாம் போகிறாங்க. ஒரு சில வழக்கறிஞர்லாம் எதிர்க்கிறாங்க. அந்த எந்த பிரிட்ஜில் இருந்து அவங்க சுட்டாங்களோ அந்த பிரிட்ஜில் பொதுமக்கள் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த காவல்துறை மேலே பொதுமக்கள் வந்து பூ அப்படியே கொட்டினாங்க. பூவை கொட்டி ஒரு அது அழகுன்னு சொல்ல முடியாது, ஒரு கெட்டது நடந்துச்சு, கெட்டது நடந்த இடத்துல எங்கள் வயிற்றில் ஏதோ பாலை வாத்தீங்க, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நாங்கள் உணர்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து ஹைதராபாத் போலீஸ் வந்து உறுதி செஞ்சிச்சு. இப்போ நான் 2 எடுத்துக்காட்டு சொன்னேன், கோயம்புத்தூர் போலீஸ் எடுத்துக்காட்டு ஒன்று சொன்னேன், ஹைதராபாத் போலீஸ் சொன்னேன். நான் வந்து இதை பரிந்துரை பண்ணல, இதை ரெக்கமெண்ட் பண்ணல, ஒரு வழக்கறிஞராக நான் பண்ணலை, இதை வந்து ஒரு பத்திரிகைக்காரராக நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஏன்னா மக்களோட மனநிலை தான் ஒரு ஆட்சிக்கு ரொம்ப முக்கியம். இப்போ மக்களோட மனநிலை என்ன இருக்குன்னா, விஜய் சார் வந்து படத்தில் நல்லவராக இருந்தார், அந்த நல்லவர் நிஜ வாழ்க்கையில் நல்லவராக இருப்பார்ன்றது அவங்க எதிர்பார்ப்பு. ஆனால் நடக்கக்கூடிய இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது அவர்களோட எதிர்பார்ப்புக்கு மாறாக இருக்குது. அப்போ இவர் தான் சொன்னார், நான் வந்தால் ஒழிப்பேன், நான் வந்தால் தடுப்பேன், நான் வந்தால் தூக்கி போட்டு மிதிப்பேன், இந்த ரேஞ்சில் இவர் தான் பிரச்சாரம் பண்ணார் இல்லையா? இவர் பிரச்சாரம் பண்ணது உண்மை, அதை நம்ம பார்த்தது உண்மை. ஆனால் இன்னைக்கு மௌனியாக இருக்க, ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை கூட சொல்கிறதில்ல. இப்போது சிம்ரன் அவர்கள் வராங்க, பழைய தோழி, குடும்பத்தோட புகைப்படம் எடுக்கிறாரு, மகிழ்ச்சியாக பார்க்குறாரு, ரைட்டா? இப்போது தோழிக்கு பாதுகாப்பு இருக்குது, ஏன்னா பணக்காரங்க எல்லா இடத்துக்கு போகும்போது கூட பவுன்சர் இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் விஜயண்ணான்னு கேட்குற இந்த சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ பணக்காரர்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது, அதே பாதுகாப்பு ஏழை பாழைகளுக்கு இல்லை, பெண்களுக்கு இல்லை. அப்போது இதை உறுதி செய்யக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு காவல்துறை யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட இருக்குது.
ஒன்று காவல்துறையை கையில் வச்சுக்காதீங்க, அதனால் கெட்ட பேர் வருது சமாளிக்க முடியலன்னா, இல்லைன்னா அதை கரெக்டாக செயல்படணும். இப்போது சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு எதனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, போன ஆட்சியில் அது சரி இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ போன ஆட்சியில் நீங்கள் குற்றத்தை சொல்லிவிட்டு பேசிவிட்டு இன்றைக்கி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது நியாயமா? ஏன்னா 170 கேஸுக்கிட்ட அடுக்குறாங்க. தட் இஸ் அ பிக் நம்பர். அப்போது மேபி இப்போ இன்றைக்கி சட்டமன்றம் வருது இல்லை, புதுசாக ஒரு சட்டத்தை ஏற்குங்க. தமிழ்நாடு ரேப்பு இந்த மாதிரி பாலியல் சீண்டலுக்கு இன்னும் எப்படியெல்லாம் அதை வேகப்படுத்த முடியும் அந்த விசாரணையை, அந்த மாதிரி ஒரு விஷயம் அதை நினைச்சாவே பயப்படணும். பயம் இல்லாததானே இங்கே பிரச்சனை, பயம் இல்லாதானே பிரச்சனை. பயம் இருந்தால் செய்ய மாட்டீங்கல்ல. இப்போது ஒரு விஷயத்த கரண்ட்டில் ஏன் கை விட மாட்டீங்க, தொட்டால் ஷாக் அடிக்கும். எந்த முண்டானா போய் கரண்ட்டில் கை விடுதா இந்த பாலியல் சீண்டல் பண்ணுறது இதெல்லாம்? அப்போ தெரியுது எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது. அப்போ நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, நம்மளை கேட்குறதுக்கு நாதி இல்லை. நம்ம தப்பு பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறான் இல்லையா. இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க அவர் என்ன தான் பண்ணுவார்னு. ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி பெண்ணுக்கு வந்து நான் உனக்கு வந்து பேசி வேலை வாங்கி தரேன், இந்த பாலியல் சீண்டலில் பிரச்சனையை பெருசாக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீவைகுண்டத்தில் கம்ப்ளைண்ட் வச்சா என்ன பண்ணார் இவர்? சேலத்தில் இதே மாதிரி வீடியோலாம் எடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆமாம் ரைட்டா. இன்னைக்கு ராஜ்மோகன் பேசுகிறாரு ஸ்ரீவைகுண்டம் கேஸை பற்றி. அவங்க இருக்கிறவங்க யாருன்னா திருப்பி கேட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நல்ல அமைச்சர் பத்திரிகையாளருக்கு நாகரிகமாக பேசுறதுனால மேபி தவிர்த்திருப்பாங்க. ஸ்ரீவைகுண்டம் ஒரு கட்சிக்காரன், ஒரு பை செயலர், உங்கள் தாவேக கட்சியில் இருக்கிற நிர்வாகி பெண்கிட்ட தப்பாக வந்து நைட்டில் போய் நடக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? எத்தனை நடவடிக்கை? 4 பேர் பாராட்டுற மாதிரி இருந்ததா? சேலத்தில் பெண்களை சிதைச்சி வீடியோலாம் எடுத்து ஒருத்தன் வச்சுருக்கிறான். பாலியலோட இது கொஞ்சம் பொள்ளாச்சி கேஸ் அளவோட பெருசாக போகுதுன்ற மாதிரி போகுது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? லட்சணம் இதுதான். நடவடிக்கையே எடுக்கல, தெரியுதா? நீங்க கேட்டீங்க அவர் ஒண்டி என்ன பண்ண முடியும்னா அவர் நடவடிக்கை எடுக்கல. பொதுவா அரசாங்கம் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் இந்த குற்றச்சாட்டை இந்த விமர்சனம் வைக்கிறேன்னா என் மீதும் கேள்வி கேட்கணும். அதுதானே எதார்த்தம், அதுதானே நியாயம். அப்போ இப்போ வெறும் இந்த பத்திரிகையாளர் வந்து வேணும்ட்டு குறை சொல்லணும்னு சொல்றாரா, இல்லை இவர் உண்மையில எடுத்துக்காட்டோட பேசுறாரான்றது வாதம் வருது இல்லையா? அப்போ நான் கேட்குறேன், சரி தெரியாதது ரைட்டு, இது தெரிஞ்சது தானே, இது சொந்தக்காரன் கிடையாது, உறவு மரம் கிடையாது, இது மாதிரி சீரழிச்சிருக்கிறான், இந்த வழக்குகளை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னொரு பெண் வந்து புர்கா போட்டுட்டு வேலை செய்கிற இடத்துல பாலியல் சீண்டல், பத்திரிகையில் வெளியில் வந்து தைரியமாக சொன்னதுக்கப்புறமா அந்த எரும மாடுங்க மீது பெரிய நடவடிக்கை இல்லை. அவன் சிரிக்கிறான், என்னை பார்த்து வெறுப்பேற்றுறான், அவனை கொன்னுரு வேண்டான், இந்த அளவுக்கு இருக்குது. போய் ஸ்டேஷனில் சொன்னால் பஞ்சாயத்து பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அந்த ஸ்டேஷனில் இருக்கிற அதிகாரிகள் மீது இங்கே நடவடிக்கை எடுத்தீங்க. உடனே கோர்ட்டில் கேஸை போட்டு தூக்கின்னு அதெல்லாம் இல்லை. நடவடிக்கை எங்கே? அப்போ நடவடிக்கையில் மெத்தனம் இருக்குன்றது சமூக வலைத்தளத்தில் வருது, ஊடகத்தில் வருது. பெண்கள் வந்து கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே வந்து இந்த அரசாங்கத்தோட ஃபோக்கஸ் இதுவா இல்ல அப்படின்ற. அரசாங்கத்தோட ஃபோக்கஸ் அதிமுகவை பிளவு பண்றது, அரசாங்கத்தோட ஃபோக்கஸ் சிவி சண்முகத்தை பேச விடுறது, அரசாங்கத்தோட ஃபோக்கஸ் விஜயபாஸ்கரை சேர்த்துக்கிறது, அரசாங்கத்தோட ஃபோக்கஸ் அம்பாசமுத்திரம், ஈரோடு, அப்புறம் மரகதம் குமரவேல் நின்ன தொகுதியில் திருப்பி தாவேக்காவை நிற்க வச்சு விசில் சின்னத்தில் அங்கே வேட்பாளர் ஜெயிக்க வைப்பது. அரசாங்கத்தோட ஃபோக்கஸ் இதான். அரசாங்கத்தோட ஃபோக்கஸை டெல்லி கூட போயிட்டு டெல்லி கூட சண்டை போடாமல் நட்பு பாராட்டணும், ஆட்சியை நடத்தணும். இதுதான் அரசாங்கத்தோட ஃபோக்கஸ். அதை காங்கிரஸ் சென்ஸ் பண்ணியிருக்கா சார்? அதனால தான் திமுகவை பாராட்டினாங்களோ? இல்லை சரி, காங்கிரஸ் வந்து எப்படின்னா மாநிலத்தில் கூட கிட்ட சேர்த்துக்கிட்டோம். நாளைக்கு ஒருவேளை நமக்கு வந்து திமுகவும் கூட இருந்தால் நல்லா தானே இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், உணவு சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல பிடிச்ச பதார்த்தம் நிறைய இருக்குது, கோழி இருக்குது, கூட மீனும் இருந்தால் நல்லா இருக்குமே, கூட முட்டியாக இருந்தால் நல்லா இருக்குமே, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா புரதம் நல்லா இருக்குமே. காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரெடேட்டர் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் கச்சா நல்லா இருக்கும் அப்படி பார்க்குறாங்க. இவங்களையும் சேர்த்துக்கணும், இவங்களையும் சேர்த்துக்கணும். அது ஒன்றிணைக்கிறது அந்த முயற்சி கிடையாது. இப்போ என்னை வந்து ஆட்சியை தோக்க வச்சுட்டு நானே தோப்பேன், அப்புறம் நீங்கள் போய் நட்பு பாராட்டுவீங்க, தீய சக்தின்னு கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அந்த கூட்டணியில் வந்து சேரணும்னா அது வெக்கங்கெட்ட செயலாக இல்லையா? நீ வெக்கங்கெட்ட செயல் ஒன்று பண்ணுற, தேர்தலுக்கு முந்தைய ஒரு பேச்சு பண்ணுற, அதுக்கப்புறம் ஒரு பேச்சு பண்ணுறீங்க. குதிரை பேர அரசியலை கேட்பதற்கு துணிவு இல்லை, உண்மை இல்லை, நிஜம் இல்லை அப்படின்றதுனால திமுகவும் அதை பண்ணணும்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? இதே விஷயத்த பிஜேபி காங்கிரஸ்க்கு பண்ணும்போது வயிற்றுல வயலாச்சுன்னா ஐயோ ஆமாப்பான்னு ஓடுறீங்க. இது ஜனநாயக படுகொலை, அரசியலில் கேவலம், குதிரை பேர அரசியல் பேசி. அதே இன்னைக்கு தாவேக்கா அதிமுக அதை பண்ணுதுன்னும் போது கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஜோதிமணி இதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஜோதிமணிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வீரமங்கை அந்த விஷயத்தில் அரசியல்வாதி நேரம் வச்சுங்க, எந்த கட்சியில் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தைரியம் வருதுல்ல. அலிம் புகாரி வந்து காங்கிரஸ் தான், சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வருதுல்ல. வல்லம் பஷீர் ஒரு காலத்தில் நெருங்கி தான் பழகிட்டு இருந்தேன்,
சொல்றதுக்கு ஒரு தெம்பு இருக்குல்ல. அவரு திமுக வந்துட்டாருல்ல. இல்ல திமுக வரதுக்கு முன்னாடியில இருந்தே ஒரு சில விஷயங்கள் அது சரி சரி அப்படி இப்படி போவோம். இப்போ சண்முகம் ஐயா என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ராஜினாமா இது வந்து நல்லா இல்லை, இது அரசியல் நாகரிகம் இல்லை, இது வந்து மோசமான மலிவான எடுத்துக்காட்டு சொல்றாருல. நாங்க தட்டி கேட்கலன்னா 20,000 இருக்கும். ஆமா, தட்டி கேட்கலாம் 20,000 இருக்கும், அது உண்மைதான். அவர் பத்திரிகையாளர்கிட்டயும் சொல்றாரு, திரும்பி திரும்பி சொல்றாரு. ஆனா ஐயா ஆதவ் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரி இல்லை. சரி, இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரிசைன் பண்ண இவங்களுக்கெல்லாம் இடைத்தேர்தல்ல சீட்டு கொடுத்தா இது வந்து குதிரை பேரம்னு ஒத்துக்கிறோம், அவங்க விருப்பப்பட்டு ரிசைன் பண்ணிட்டு வராங்க, இடைத்தேர்தல் வர வரைக்கும் நீங்க ஏன் இதை பெருசு பண்றீங்க அப்படின்ற தோரணையிலையும் இதை ஏன் பெருசு பண்றீங்க தோரணை சொல்றாங்க இல்லைங்களா. இவங்கெல்லாம் யாருன்றதை நம்ம சொல்லணும். இவங்கெல்லாம் யாருன்னா அண்ணாவோட தூரத்து சொந்தம், மதர் தெரேசா கூட நின்று வேலை பார்த்தவங்க, ஐயா வள்ளலாறு கூட இந்த அரிசி கிரிசி வாடிய பயிர்களை கண்டபோது வாடின்னு பாடல் பாடினவங்க, அதுக்கப்புறம் ரத்த தான முகாம் லயன்ஸ் கிளப்புக்கும் ரோட்டுக்கும் போய் பெரிய ஆளுமைகளாக நொபேல் லாரெட் பரிசு வாங்கினவங்க. இந்த இதுக்கு முட்டு கொடுக்குறவங்க எல்லாமே பூரா கேவலமான மலிவான அரசியலை வைத்து பிழைப்பு நடப்பதற்காக வாயை வாடகை விடுபவர்கள் என்று நான் புரிந்து கொள்வேன். உங்களோட ராஜினாமாவோட நோக்கம் என்ன? நாளைக்கு தனி மெஜாரிட்டி ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்துச்சுன்னா இத்தனை பேர் ராஜினாமான்னும் போது அங்கே வாக்குறுதி அந்த வாக்கு என்றாங்க அரசுக்கு ஆதரவாக இது இவ்வளோ, அரசுக்கு எதிரானும் போது அரசுக்கு எதிரான ஆட்கள் இவங்கெல்லாம் இதில் குறையுதுனாமே நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க. அப்போ முதல்ல வெற்றி. உங்கள் நோக்கம் என்ன? தாவேக்காவோட ஆட்சி நிற்கணும். அதற்கு தவறான வழியில் போய் ஒரு சில விஷயங்களை பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி 108 ஜெயிச்சு ஜனநாயகப்படி நீங்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறது உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரி ஜனநாயகப்படி 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுக்கிற அந்த முடிவை, அந்த நீதியை, அந்த நேர்மையை கொடுத்ததும் மக்கள். உங்களுக்கு போட்ட ஓட்டை வண்டி நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க, அதை வந்து மாண்பாக ஏற்றுக்கிறீங்க. ஆனால் அந்த 47 மக்கள் போட்டதை துச்சமாக மதித்து அங்கே அந்த தொண்டர் எதிரியாக இருந்தாலும் அவர்கள் மீது வந்து குறைந்தபட்ச ஒரு கண்ணியம் இருக்கணும். அவங்க எதிரில் நின்று ஜெயிச்சவங்க, அதை போய் இப்போ குறுக்கு வழியில் போய் எடுக்கிறீங்க. இது உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு பியூரோ புல்லிங்கன்றாரு. பியூரோ புல்லிங்னா என்ன அர்த்தம்? இந்த திருடன் வீடு வீடாக அப்படி எட்டி பார்ப்பான். எதிர் வீட்டில் எதனா பியூரோ இருந்ததுன்னா அந்த பியூரோவில் வந்து இந்த கயிறு மாதிரி ஒன்று கட்டி மேக்னெட்டை போட்டு அப்படியே பீரோ கிட்டே இழுப்பான். பீரோ கிட்டே இழுத்து இந்த ஜன்னல் இருக்கு இல்லைங்களா, அதில் சின்ன ஓட்டம் இருக்கும், அதில் அந்த உள்ள கம்பி கிம்பி விட்டு பீரோவை திறந்து பீரோலேருந்து எடுத்துன்னு போயிடுவான். பியூரோ பில்லிங் ஆட்சி ஒவ்வொரு பீரோவா ஒவ்வொரு எம்எல்ஏவா உருவுறாரு விஜயின்றாரு. இதை விட ஒருத்தர் விளக்கமாக சொல்ல முடியாது. இந்த அவைச்சொல், இந்த அவப்பேர், இந்த இந்த அவமானகரமான ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு தேவையா? நீங்கள் என்னெல்லாம் பேர் வாங்கியிருக்கிறீங்க பாருங்கள் ஆட்சிக்கு வந்து 40 நாளில். பியூரோ புல்லிங், குதிரை பேர அரசியல், சோப்பா மாடல், இதெல்லாம் வந்து இப்போ வேறு சில விஷயங்கள் கூட பரவாயில்ல. இதெல்லாம் என்ன பேர்? இது ஒரு முதலமைச்சர் இப்படி எல்லாமே பேர் வாங்கணும்? இது தேவையா? என்ன அது ஒரு 8 சீட்டு 6 சீட்டு எங்கே யார் கவுக்குட்டோம் பார்க்கலாம். விஜய் ஆட்சி, ஜோசப் விஜய் ஆட்சி யார் கவுக்குட்டோம் பார்த்துக்கலாம். கவுக்குற தில்லு தெம்பு திராணி யாருக்கு இருக்கோ பண்ணிட்டோம். எனக்கு கூட வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்குது, எங்கள் அண்ணன் திரும்ப வந்துட்டார், தலித்து மக்கள்லாம் என் கூட தான் இருக்கிறாங்க, பார்த்துக்கலாம். நான் வந்து மக்களுக்கு சேவை செய்வேன். நான் இதில் ஆதவ் கூப்பிட்டு, ஆதவ் நம்ம வந்து அந்த கட்சி உடைக்கிறது இந்த கட்சி உடைக்கிறது நம்ம வேலை கிடையாது, எல்லாம் வந்து அல்லு பில்லு சில்லு ஊழல்வாதி தீந்த சக்தி தூய சக்தி துர்நாற்ற சக்தியெல்லாம் பேசிட்டோம் சொல்லிட்டு நம்மளே அது உள்ள கை விட்டு ஏற்றா நம்ம அதை விட கேவலம். ஒரு விஷயத்த சாக்கடைன்னு சொல்லிட்டு இந்த சாக்கடைக்குள்ளே கை உள்ள விட்டு எடுத்து நீங்கள் எதையோ எடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் யார்? கேள்வி வருது இல்லை? கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு அந்த கல்லாப்பட்டி கூட்டணியில இருந்தா மொத்த பெட்டியும் தூக்கி வச்சுக்கிறியாப்பா? அப்ப நீ எவ்வளவு பெரிய கல்லாப்பட்டி சிங்காரம். சரி, இவருக்கு இப்போ இந்த இல்லைங்க, இதெல்லாம் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து கேட்டுக்கணும். என்ன பண்றோம் நம்ம என்ன சொன்னோம்? மாற்றுன்னு சொன்னோம், நேர்மைன்னு சொன்னோம், நான் ஏமாற்ற மாட்டேன், ₹1 கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊழல் கேஸில் ஆனவங்களெல்லாம் சேர்த்துக்கிறீங்களே, அவங்களோட நோக்கம் என்ன? விஜயபாஸ்கர் அவர்களை எதிர்த்து அங்கே இவர் ஊழல் குத்கா பாஸ்கருன்னு சொல்லி தாவேக்காரங்க பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு குத்காவும் சோப்பாவும் ஒன்று சேருது. இதை விடவா கேவலமான கூட்டணி மற்றவங்க அமைச்சர போகிறாங்க? என்ன அவர் எதுக்கு ஃபேமஸ்ஸு? குத்கா ரெய்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போதையை ஒழிப்போன்றீங்க. அவர் போதை விஷயத்துக்கு பேர் போனவர். என்ன நடக்குதுங்க? இது என்ன நான் போய் புதுசாக கண்டுபிடிச்சின்னு வந்தேன்னா விஜயபாஸ்கர் ஐயா குத்கா இது பண்ணாரு? நீங்கள் சேர்க்குற சேர்க்கை அப்படி இருக்கு. எனக்குன்னா ஒரு நாள் சிபிஐயிலேயோ சிபிஎம்லேயோ இருக்கிற எம்எல்ஏக்களை வச்சு நான் இந்த மாதிரி பேசியிருப்பேனா? இல்லை வன்னியரசு அமைச்சராக இருக்கிறாரு, இது இதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லை, எதனா பேசியிருப்போமா? வைகோ இதில் சூப்பராக இருக்குது,
எது சார் சூப்பராக இருக்குது? கமிஷன் இல்லாத ஆட்சி அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. கமிஷன் இல்லாத ஆட்சி ஒரு சில துறையில் உண்மைதான், நான் ஏற்றுக்கிறேன், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூப்பராக இருக்குன்னு ஒரு அரசியல் ஆளுமை சொல்லக்கூடாது. ஏன்னா துறை ரீதியாக நீங்கள் சொல்லலை, பொதுவாக பேசி ஏமாத்துறீங்க. அவரோட புத்தக வெளியீடு முதலமைச்சரை தான் 24 மணி நேரத்தில் 12 பாலியல் சீண்டல். இதே பாஜக முதலமைச்சராக இங்கே ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சுட்டு நயினாரையோ இல்லை அண்ணாமலையோ முதலமைச்சராக இருந்தா ஆஹா இந்த திருவாயெல்லாம் எப்படியெல்லாம் பேசியிருக்கோம். இல்லை எடப்பாடி பழனிசாமி உட்காந்துட்டாரு ஆட்சியில், நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க, என்னென்ன கேள்வி கேட்டிருப்பீங்க. இப்போ சூப்பராக இருக்குன்றீங்க. எது டெய்லி பாலியல் சீண்டல் அக்கிரமம் நடக்கிறது சூப்பராக இருக்கா? இல்லை விவசாயிகளுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே கடனை ரத்துன்னு சொல்லிட்டு ஏமாத்தணுமே அது சூப்பராக இருக்கா? இல்லை மோசமான அதிகாரின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளுக்கு கூப்பிட்டு முக்கியமான பொறுப்புலலாம் உட்கார வச்சுக்கிறீங்களே அது சூப்பராக இருக்கா? இல்லை அதிமுகவில் எம்எல்ஏக்கள் கவர்னர் உரைக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டு விரல் ஈரங்காயத்துக்கு முன்னாடி அதை கட்சி மாறுறாங்களே, இல்லை சிந்தனை மாறுறாங்களே அது சூப்பராக இருக்கா? எது சார் சூப்பராக இருக்குது? எது சூப்பராக இருக்குது? அமலாக்கத்துறையின் மீது வழக்கு பண்ணி ஒரு சில விஷயங்கள் தரவுகள் ஐயா ஆதவிடம் பிரச்சனை இருக்குது. நீங்கள் உண்மையிலே நல்ல கண்ணியமான அரசியல்வாதினா என்ன சொல்லணும்? சார் அவர் மேலே கேஸ் இருக்குது, இவரை நாளைக்கு இதை மோப்பம் பிடிச்சிக்கிட்டு மத்திய அரசு ரைடு கீடு இவர் எதனா பண்ணாங்கன்னா சிக்கலாயிடும். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் எடுத்துக்காட்டு இருக்குது. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இப்படி தான் நடந்தது. இதே நாளைக்கு ஐயா ஆதவுக்கு நடந்தால் உங்களுக்கு தான் சார் கெட்ட பேர். நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அமைச்சராக வேறாங்கன்னா நாங்களாம் உங்களை நம்பி வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா சூப்பர், நல்ல தரமான அரசியல். போய் பேசுகிறதே எல்லாரும் அவர்கிட்ட தானே பேசுகிறீங்க. நீங்களாம் என்ன பேசுகிறீங்க? ஊழலை பற்றியும் லஞ்சத்தை பற்றியும் லாவணியத்தை பற்றியும் உங்களுக்குலாம் என்ன அடிப்படை இருக்குது பேசுகிறதுக்கு? என்ன அதாவதுங்க பொது வாழ்க்கைக்கு வரவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கணும். இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா எதுக்கு இந்த லாட்ரியை தடை பண்ணாங்க? எதுக்கு இந்த லாட்ரி வியாபாரம் பண்ணவங்கள உள்ளே சேர்க்காமல் இருந்தாங்க? தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி லாட்ரி வியாபாரம் பண்ணவர்களை பற்றின அரசியலோ இல்லை அவர்கள் அரசியல் தலையீட்டில் இல்லை. இதை யார் உள்ளே கொண்டு விட்டது? நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சேர்த்து தான் கேட்குறேன். என்னது அப்படி பெரிய ஒரு எழுச்சியை நீங்கள் கண்டுவிட்டீர்கள் லீமா ரோஸ் அவர்களிடம்? எதுக்கு அவங்கள கட்சியில் சேர்த்தீங்க? எதுக்கு லால்குடியில் சீட்டு கொடுத்து நீங்கள் உள்ளே விட்டீங்க? அவ்வளோ பிரச்சனை எதுக்கு? அப்போ இந்த கேள்வி யாரா ஒருத்தர் கேட்குறீங்களா? வைகோ கேட்பாரா? இல்லை திருமாவளவன் கேட்பாரா? நான் கேட்குறேன், லாட்ரி சீட்டுன்னா குடும்பத்துக்கு நல்லதா? அது என்ன ஹார்லிக்ஸா அப்படியே வாங்கி பாலில் கலக்கி எல்லா குடும்பத்தோடு குடிக்கிறதுக்கு? ஏன் இது யாருமே கேட்க மாட்டேன்றீங்களா? சட்டம் சொல்லுது லாட்ரி இருந்தால் தடை பண்ணுங்க, அது தேவையில்லாத ஒன்று, ஒரு வேலை அப்படின்னு போட்டு தேவைன்னா நடத்தலான்னு. இவ்வளோ விஷயத்தில் வேணானுது, இவ்வளோண்டு வேணும்னுது. லாட்ரியும் சாராயமும் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை தவிர்த்து வேறு யாருமே பேச மாட்டேன்றீங்க. ஏன் அந்த அரசியல் பேச மாட்டீங்க? சரி, அதெல்லாம் தான் இவங்களுக்கு தாவைக்காவோட கூட்டணின்றதுல ஒரு தயக்கம் இருக்கோ? இன்னமும் கொள்கை ரீதியா திமுகவோட தான் இருக்கும்ட்டு சும்மாங்க கொள்கையும் சமீபத்துல ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லலாம், கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது. கொஞ்சோண்டு அந்த அந்த ரத்தத்தில் கொஞ்சம் உணர்வு ஒட்டிக்கிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒண்டி, அதுவும் பாதி தான். திருமாவளவன் அவர்களும் இதை சொல்லியிருக்காரு சார். அதெல்லாம் நான் ஏற்றுக்கிற போல இல்லை. அப்படி இருக்குமே ஆனால் நீங்கள் ஆட்சியில் பங்கு எடுத்துக்கூடாது. ஆட்சியில் பங்கு எடுத்துட்டு என்ன கொள்கைகள்? சரி, இப்போ தான் 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாங்கல்ல, திருமாவை கூப்பிட்டு உனக்கு 118க்கு தான் நான் கேரண்டி, 6 எம்எல்ஏ பதவி காலி, இப்போது உங்கள் ஆட்சியை கவுக்க முடியாது, நான் என் ஆதரவை வெளியில் வச்சுக்கிறேன், நீ பண்ணுற அரசியல் சரியில்லை, இன்னொன்று பரவாயில்ல, சரி நீ பண்ணுற அரசியல் சரியோ சரியில்லையோ சொன்னார் பெரிய தலைமுறையில். எப்போ வேணாலும் கூட்டணி விட்டு வெளில வரும். நான் என்ன சொன்னேன்னா, இப்போது இதுக்கு மேலே எதனா ஒரு எம்எல்ஏ அதிமுகலேருந்து ஊழல் சம்மந்தமானவங்க உங்கள் கூட வந்தாங்கன்னா எங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நாங்கள் கூட்டணிக்கு இனிமேல் சப்போர்ட் கிடையாது. உனக்கு தேவை ஸ்டெபிலிட்டி தானே, அதை எப்படி பெற்றுக்கிறது உங்களுக்கே தெரியுது. நியாயமாக தர்மமாக பாஜக விடக்கூடாது, கவர்னர் ஆட்சி போயிடக்கூடாது, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நியாயமாக நின்னா அந்த கட்சியிலேருந்து கூப்பிடுது, இந்த கட்சியில் அப்புறம் எதுக்கு? ஏன் தயவு எதுக்கு உனக்கு? உனக்கே சொந்தமாக ஆட்சியை தக்க வைக்கிற தில்லுமுள்ளு தகுடு தத்துவம் வேலை தெரிகிறது, அப்புறம் எதுக்கு என்னோட முட்டு? என் முட்டை நான் எடுத்துக்கிறேன், அந்த முட்டை வச்சு பண்ணிக்கோங்க. எதிர்கட்சி தலைவர் பொய்க்கால் குதிரைன்னு இருக்கிறார். விஜய்க்கு இன்னொரு பேர் பொய்க்கால் குதிரை அரசு. தேவையா? என்ன பேர் இது? என்னையா நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? என்ன மாண்பு இதில் இருக்குது? அறிஞர் அண்ணா இருந்தார், ஆனால் ஒன்று அண்ணா பற்றி பேசுகிறீங்க. இன்றைக்கி அண்ணா இப்படியா குதிரை பேர் அரசியலில் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் காமராஜர் சொன்னார், ஐயா காமராஜர் சொன்ன காலத்தில் அவங்க ஆட்சிக்கு புதுசு, அனுபவம் இருக்காது அப்படின்னு ஒரு கண்ணியவான் சொன்னார். நீங்கள் தான் பாதி பேரை இம்போர்ட்டு தானே பண்ணி வச்சுக்கிறீங்க. செங்கோட்டையன் புதுசா? ஜேசிடி பிரபாகர் புதுசா? இவங்கெல்லாம் புதுசா? எவ்வளோ பேர் மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களாம் சீட்டு கொடுத்துருக்கிறீங்க அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு. அதுக்கப்புறம்
என்ன நீங்கள் அப்படியே இப்போ எல்லாம் அப்படியே இந்த 23லேருந்து 43 வயசுக்குள்ளேயே எல்லாமே இளைஞரா? மற்ற கட்சியிலேருந்து விட்டு ஓடி வந்தவங்களா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தவங்களா சீட்டு கொடுக்கல? எவ்வளவு கேஸு உங்கள் எம்எல்ஏ மீது? நீங்கள் அஃபிடாவிட் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். அதிகப்படியான கேஸ் அப்புறம் தாவேகா தான். அதிகப்படியான கேஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்து சீட்டு கொடுத்துட்டு என்ன கேஸு? இப்போ எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, மக்களை பார்க்குறோம், எல்லாருமேலேயுமா கேஸ் இருக்குது? குப்பேன், சுப்பேன், ராயப்பா, புஷ்பா எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது. உங்கள் கட்சிக்காரங்க மீது அவ்வளோ கேஸ் இருக்குதுப்பா. லாட்ரி விற்கிறவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்கீங்க ஏமாற்றி. அப்போ யார் கேட்பா இதை வந்து இவங்க வந்து கொள்கை நாங்கள் அது இதுலாம் சும்மா. விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார், நல்ல அரசியல்வாதியாக தேர்ந்தெடுத்தார். நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டு. பட் இஸ் பிகேம் அ ப்ராப்பர் அரசியல்வாதி. இனிமேல்ட்டெல்லாம் விஜய் மாற்று கீட்டுலாம் பேசக்கூடாது. விஜய் அவர்களோட ஆட்சி இதுதான் சாட்சி. எனக்கு தேவைன்னா நான் கூட எம்எல்ஏவை தூக்குவேன், நான் கூட குதிரை பேர அரசியல் பண்ண முடியும், பாஜக தான் பண்ணணும்னு கிடையாது, எங்களாலேயும் பண்ண முடியும் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அங்கே வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. நேற்று தினம் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்ட விஷயம், தாவேகால உட்கட்சி பூசல் மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து மாவட்ட அளவில் எங்களுக்கும் பொறுப்பு வேணும், வெறும் எம்எல்ஏவா மட்டும் நாங்கள் இருக்க விரும்பலை அப்படின்னு கோரிக்கைகள் வச்சதா போயிட்டு இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு இந்த செய்தியில நம்பகத்தன்மை இருக்குன்றது? இந்த செய்தியோட நம்பகத்தன்மையில எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்க. காரணம் என்னன்னா, தாவேக்கால வந்துட்டு ஆசை இருக்கும், எனக்கும் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டேன், நான் ஒரு மந்திரி ஆகணும், இல்லை மந்திரி தான் இல்லை அட்லீஸ்ட் மாவட்ட சில யாராச்சும் கொடுங்கன்னு. இப்போ கட்சிகள்ல இருந்து நிறைய பேர் வர்றதால அவங்க ஒரு இன்செக்யூர் ஃபீல். கண்டிப்பா அந்த ஃபீலிங் வரும். சரி, அந்த செய்தி உண்மையா பொய்யா எனக்கு தெரியல. பட் அந்த செய்தியில் இருக்கிற யதார்த்தமா நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த செய்தி இல்லைனாலுமே, அந்த செய்தியாக வெளியிலனாலுமே நீங்கள் பாட்டுன்னு எல்லாரையும் செய்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு புதுக்கோட்டையில் இருக்கிறாங்க, புதுக்கோட்டையில் தாவேக்கா விஜயபாஸ்கர் வந்துட்டாருனாமே உள்ள புதுக்கோட்டையில் இருக்கிற தாவேக்காவினரை வந்து விஜயபாஸ்கர் சாப்பிட்ருவார். இஸ் ஸ்மார்ட், பணம், இஸ் சிட்டிங் ஆன் டன்ஸ் ஆஃப் மணி, சொத்து நிறைய இருக்குது அவருக்கு, நிறைய செலவு பண்ணக்கூடியவர், ஓவர்டேக் பண்ணுவார். இப்போ கடம்பூர் ராஜு சீனியர் பொலிட்டீஷியன் டேக் ஓவர் பண்ணுவார். இந்த மாதிரி அதேமாதிரி தாவேக்காக்கு யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ அதிமுகலேருந்து அவங்க வந்து மேயர் சீட்டு கேட்பாங்க, அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேர்மன் சீட்டு கேட்பாங்க, அவங்க வேணும்பட்டவங்களுக்கு கவுன்சிலர் சீட்டு கேட்பாங்க. அப்போ ஒரிஜினல் தாவேக்காக்காரங்க இருக்காங்களே, அதாவது ஐயா என் ஆனந்தை நம்பி அண்ணன் நமக்கு பொதுச் செயலாளர், நம்ம பெரிய தலைவருக்கு இவர் தான் எல்லாமே, அவர் கடவுள் இவர் பூசாரி, இவங்க 2 பேரை பார்த்து தரிசனம் பண்ணால் போதும், என் வாழ்க்கை நல்லா போயிடும் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா ஒரிஜினல் தாவேக்காக்காரங்க. அவங்களுக்குலாம் இந்த செய்தி வந்து கசப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கட்சியில் வந்து என்னென்னா, பதவி பொறுப்பு அப்படின்றது ஏழை பாழைகளுக்கு கிடைக்கும், விஜயண்ணாவை நேசிக்கிறவங்களுக்கு கிடைக்கும்ன்றது அவங்க நம்பிக்கை. ஆனால் போகிற பக்கம் பார்த்தா ஊழல்வாதி, எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டரு, நிறைய கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறவங்க, வசதி படைத்தவங்க, இந்த மாதிரி வரவங்களுக்கு வாய்ப்பு வருது. அப்போது நாளைக்கு அவங்களும் இவங்களும் அரசியலில் சீட்டு கேட்குறாங்கன்னும் போது ஒரு சமதளம் இருக்காது, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த கோரிக்கை வந்து நியாயமானது. இது தாவேக்காவோட ஒரிஜினல் கட்சிக்காரங்களுக்கு இது பாதிப்பு. நீங்கள் பாட்டுன்னு வரவங்க போகிறவங்களையும் சேர்த்துக்கிட்டே போகிறீங்க. அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐயா ஆதவ் வந்து அவருக்குன்னு ஒரு டீமை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஐயா ஆனந்தோட டீம்னு எடுத்துக்கலாம், அது ஐயா ஆதவோட டீம். ஏன்னா யாருமே வந்து ஆனந்த் அவர்களிடம் பேசுவது கிடையாது, எல்லாமே ஐயா ஆதவ் கிட்ட தான் பேசுகிறாங்க. அப்போ ஆதவ் வந்து ஒரு டீமை ரெடி பண்ணுறாரு. இது டீம் ஆதவ் எல்லா கட்சி, ஏன்னா அவரே வெளி கட்சியிலேருந்து வந்தவர் தானே, அவரே ஒரிஜினல் தாவேக்கா கிடையாது. ஐயா ஆதவ் எதுக்காக தாவேக்கா வந்தார்? விசிகாவில் சீட்டு கொடுக்கல. விசிகாவுக்கு எதுக்கு வந்தார்? திமுகவில் சீட்டு கொடுக்கல. திமுகவில் ஏன் சீட்டு கொடுக்கல? இப்போ சீட்டு கொடுத்தா 4 பேர் நம்மளை கொஞ்சம் மோசமாக பேசுவாங்க, லாட்ரி வியாபாரம்லாம் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அண்ணன் திருமாவளவன் புண்ணியவான், வாப்பா துணை பூசல் எடுத்துக்கப்பா, அப்படி என்ன இலக்கியம், கம்பரோட கல்வெட்டு, இல்லை ஔவையோட அறிவு தமிழ் சொல்லாடல், இல்லை ஐயா நல்லக்கண்ணோட கண்ணியம், இல்லை காமராஜரோட உழைப்பை ஐயா ஆதவ் கிட்ட எழுச்சி தமிழர் திரும்ப பார்த்தாரு தெரில. அண்ணே ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சு விட்டீங்க, உங்களை வரலாறு மறக்கவே மறக்காது. இந்த ஐயா இப்படி ஆதவர்ஜனான்னு இருக்கிற ஒரு ரிசோர்ஸை தூக்கின்னு வந்து கண்டுபிடிச்சத்துல வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள். இந்த பெருமை உங்களை தான் சேரும். ஐயா ஆதவோட நல்லது கெட்டது, அரசியல் நாகரிகம், ராஜதந்திரம், குதிரை பேர அரசியல், வீரியம், அரசியல், அதாவது அந்த என்ன சொல்கிறது, அப்படியே பராக்கிரம், இந்த பராக்கிரத்தெல்லாம் வந்து அப்படியே எடுத்துன்னு போய் எழுச்சி தமிழர் காலில் அப்படியே சமர்ப்பணம் பண்ணோம். எங்கே இருந்துன்னா பிடிச்சிங்க இப்படி ஒரு ரிசோர்ஸாக தமிழ்நாடு அரசியலில். ஐயா கக்கனு, காமராஜ், அதுக்கப்புறமா வந்து நல்லக்கண்ணு, சங்கரையா, இந்த மாதிரி அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தமிழ் போராட்டம், அது அவங்களால பண்ண முடியாததை தம்பி பட்டாப்புல 118 தான்
ஒரு ஆட்சி கவுராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு இருந்ததை 108 கவுக்காம இருக்கிற பார்க்குறியா அப்படின்னு ஒரு மாடலை கண்டுபிடிச்சார் பாருங்க. ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சதெல்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி இது ஒரு கண்டுபிடிப்பு. அதனால் இந்த இது இந்த இந்த இதை வந்து எழுச்சி தமிழருக்கு சமர்ப்பணம். இப்படி ஒரு பெரிய வராது வந்த மாமுனியை, ஒரு பெரிய மிகப்பெரிய மகானை அவர்களை தமிழக அரசியலுக்கு கண்டுபிடித்து தமிழக வாக்காளர்களுக்கு முன்னிறுத்தி இவர் மூலயமாக ஒரு கட்சியை பலப்படுத்தி அதை ஆட்சியை பிடித்து பண்ண அந்த இருக்கு இல்லையா, அருமையான ஆப்ரேஷன்ஸ். சூப்பர். நன்றி சார், வணக்கம். பல வணக்கம். தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க.